வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நெல்லை அரோமால நம்ம பார்க்க போறது உளுந்து களி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இன்ஸ்டண்டா உளுந்து செய்ய போறோம்னா அப்பவுமே ஆட்டுறது இல்ல, நம்ம ட்ரை மாவு எப்படி செய்ய போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது 1/2 கிலோ உருட்டு உளுந்து, அப்புறமா 1/2 கிலோ பச்சரிசி. பச்சரிசியில சிவப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க, வெள்ளை பச்சரிசி வேண்டாம், சிவப்பு பச்சரிசி. ஏன்னா சிவப்பு பச்சரிசியில தான் நல்ல நார்ச்சத்து இருக்கு, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அப்புறமா ஸ்கின்னுக்கு நல்லது. அதனால சிவப்பு பச்சரிசி ரொம்ப நல்லது, சிவப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்புறமா உளுந்து பத்தி நம்ம பார்த்தோம்னா உளுந்துல நிறைய அமேசிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வளர்ற பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த உளுந்து மாவு வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பு வலுப்பெற நல்ல பலன் கொடுக்கறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லது. நரம்பு மண்டலத்துக்கு இந்த உளுந்து நல்லது. உளுந்து வந்து செரிமானத்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. வளர குழந்தைங்க வெயிட் போடணும் அப்படின்னா இந்த உளுந்தை நீங்க அவிச்சு கொடுக்கலாம். உளுந்துல நல்ல பதார்த்தங்கள் செய்து கொடுக்கலாம். அப்புறமா சுகர் பேஷண்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த உளுந்தை நீங்க வச்சு கொடுக்கலாம். இந்த உளுந்துல நீங்க பல விதமான பலகாரங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே இது, அதாவது களி அப்படின்னு ஒரே இதா கொடுக்காம உளுந்து களி ஒரு நாள் செய்யலாம், உளுந்த வடை, பால் பணியாரம், அப்புறமா உளுந்து குலாப் ஜாமுன் அப்படின்னு உளுந்து சேர ஐட்டங்கள் நிறைய நீங்க செய்து விதவிதமா செய்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். சரி, இப்போ இந்த உளுந்து களி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பாத்துக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து நீங்க அதிகமா கூட எடுத்துக்கலாம். உளுந்து அதிகமா எடுத்து பச்சரிசியை கம்மி பண்ணிக்கலாம். உளுந்து அதிகமா எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வலுவழுப்பு தன்மை வரும். அதனால அந்த சில பிள்ளைங்க வந்து அவாய்ட் பண்ணும் சாப்பிடுறதுக்கு, வலுவழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா. அதனாலதான் நான் இன்னைக்கு ஈக்குவல் அமௌண்டா எடுத்திருக்கேன். சரி, இப்போ இந்த 2 அரிசியையும் உளுந்தையும் நல்லா தண்ணியில கழுவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த உளுந்தையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 2-3 தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உளுந்து அரிசியை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பாத்திரத்துல போட்டுலாம். இந்த உளுந்து அரிசியை இப்ப பாத்திரத்துல போட்டாச்சு. இந்த உளுந்து அரிசி ரெண்டையும் கலந்து வெயில்ல நல்லா காய வைக்கணும். நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு வெள்ளை துணியை பரப்பி ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சுட்டுனா 4 மணி நேரம் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் போல நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி வந்து நல்லா அப்படின்னு கடிப்படணும். அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பா காய வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்குக்கு காய வைக்கிற மாதிரி நீங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை காய வச்சுட்டு வந்துடலாம். காய வச்சதுக்கு அப்புறமா இதுல என்ன 2 பொருள் சேர்க்கணும், காஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பொருள் சேர்க்கலாம்னு சொல்றேன். இப்போ இதை வந்து வெயில்ல நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, அந்த உளுந்தையும் அரிசியையும் நல்லா வெயில்ல 3ல இருந்து 4 மணி நேரம் காய போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சீரகம், இந்த 2ஐயும் சேர்த்துடலாம். இது 2ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடர், நைஸ் பவுடரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா பரப்பரன்னு இருந்தா போதும். அப்பதான் உளுந்து களிக்கு நல்லா இருக்கும். மிஷின்ல கொடுத்து இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம காய போட்ட அரிசியும் உளுந்தும் மிஷின்ல கொடுத்து நல்லா மாவா திரிச்சிட்டு வந்தாச்சு. எப்பவுமே நம்ம மிஷின்ல கொடுத்து மாவு திரிச்சிட்டு வரும்போது நல்லா சூடா இருக்கும். அதை அப்படியே பாத்திரத்துல வைக்க கூடாது. ஒரு பேப்பர் விரிச்சு நல்லா அதை வந்து கொஞ்சமா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு 10 நிமிஷம் போல அந்த சூடு போறதுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க விரிச்சு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாவை வந்து நீங்க மாசக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேவையான பொழுது எடுத்து இதை வந்து அந்த பதார்த்தமா, அந்த களி பதார்த்தமா நீங்க செய்து கொடுக்கலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.